பேலஸ் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக டயர்டும் பசியும் ஆகிடுச்சுங்க. ஸோ அங்கேருந்து ஜூ 1 கிலோமீட்டர் தான். அங்கே ரீச் ஆகிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம். அங்கே ஹோட்டல் சூப்பராக ஒன்று கிடச்சிது. ஆம்பியன்ஸும் நீட்டாக இருந்தது. ஆம்பியன்ஸ் மட்டும் தாங்க நீட்டாக இருந்தது, ஃபுட்டு வர்த்தே கிடையாது. காஸ்ட்டும் ஹை, ஃபுட்டு வந்து ரொம்ப மோசம்னே சொல்லலாங்க, ஒரு டேஸ்ட்டுமே இல்லைங்க. ஹாய்ங்க, இன்றைக்கி மைசூர் டே 2ஓட செகண்ட் விசிட் பார்த்திங்கன்னா மைசூர் ஜூ தான். ஸோ மைசூருக்கு வந்துட்டு மைசூர் ஜூவை பார்க்காம போனால் எப்படிங்க? மைசூரில் மைசூர் பாக் எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த ஜூவும் அவ்வளோ ஃபேமஸ். ஏன்னா மைசூர் பாக் எப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இங்கே அனிமல்ஸையும் தனித்தனியாக ரேக்காக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்ச விஷயமே மைசூர் ஜூன்னு நாங்கள் என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணுங்கள், அங்கே சப்வே வழி தான் என்ட்ரி ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுவே வந்து சூப்பராக இருந்தது சப்வே. ஸோ அதில் வந்து என்னடா கால் தடத்தெல்லாம் காமிக்கிறீங்க நடக்கிறதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபனுக்காக தான் எடுத்தோம். இந்த ஜூலையும் நாங்கள் வந்து எங்கள் கால் தடத்தை பதிக்கலான்னு உள்ளே என்ட்ரி ஆனதே ஒரு பர்சனுக்கு 140 ருபீஸுங்க. அங்கே ஒரு மேப்பும் இருந்தது, என்னென்ன விலங்குகள் என்னென்ன ரூட்டில் போகணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி ஆனதுமே இப்போ நம்ம பறவைகள் கூண்டுக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்தால் ஒரே கீச்சு கீச்சு கீச்சுன்னு அவ்வளோ ஒரு சத்தங்க. நம்ம ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் கூட இவ்வளோ ஒரு சத்தம் இருக்காதுங்க. சும்மா வெரைட்டியாக கலர் கலராக ரெட்டு, க்ரீனு, பிளாக்கு, ப்ளூவு, எல்லோன்னு சும்மா ரெயின்போ கலர்ஸில் இருக்கிற அத்தனை கலர்ஸுமே இருக்குங்க. அப்புறம் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தம்பிங்களா கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, குழந்தைங்களாம் பயப்படுறாங்கன்னு கிளம்பிட்டோம். இவர் தாங்க ரியல் ரவுடி பேபி. இவங்கள தான் நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோமே. ஊட்டியில் பார்த்துட்டோம், மைசூரில் பார்த்துட்டோம், திம்பமில் பார்த்துட்டோம், மசனக்குடியில் பார்த்துட்டோம். அப்புறம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடடா, இங்கே பாருங்கள், வெள்ளை மயிலுங்க. சும்மா பெயிண்டில் முக்கின மாதிரி இவ்வளோ வெள்ளையாக இருக்குது. சும்மா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகிட்டு ஜம்முன்னு நிற்கிதுங்க. தோகை மட்டும் விரிச்சா சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு போஸ் கொடுக்கலையே, அதனால நாங்கள் அவருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டோம். இவங்க தாங்க நம்ம ஊர் ரோட்டில் பைக்கில் ஓட்டுவாங்களே புல்லிங்க மாதிரி, அட்லீஸ்ட் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயாவது ஓடுவான். ஆனால் இப்போ பார்த்தா பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சுன்னு டென்ஷனில் சோகமாக இருக்கார் போலங்க. என்ன தம்பி, மைலேஜ் தரலையா? ரொம்ப நேரமாக ஒரே இடத்துலையே சுற்றிட்டு இருக்கீங்களே, அட்லீஸ்ட் நாங்கள் காட்டில் தான் பார்க்கல, காசு கொடுத்ததுக்காவது நம்ம பக்கமாக பார்க்கலான்னு பார்த்தா யாருமே பக்கமாக வந்து போஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே இடத்துலையே சுற்றிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் இங்கேயே சுற்றுங்க, நாங்கள் வேறு பக்கம் போய் சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஜிராஃபியை பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 12 அடி இருப்பான் போலங்க. இவன் கையில் மட்டும் நம்ம ஒரு கிரிக்கெட் பேட்டை கொடுத்து நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போய் கிரவுண்டில் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் மேட்ச் வின்னரே. இவ்வளோ உயரம் இருக்கான் பாருங்கள். இந்த உயரம் இருந்தால் வெதர் அப்டேட்லாம் இவன் தான் முதல்ல கொடுப்பான் போல். உயர்ந்து பார்த்து கழுத்தே வலிக்குதுன்னு கிளம்பிட்டோம். இவனை பார்த்ததும் தாங்க நம்ம இனத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். எல்லோரும் நாங்கள் மாற்றி கலைச்சிட்டு இருந்தோம், ஏன்னா தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனை என்னமோங்க ஏதோ டீப்பாக சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி. இந்த ஐடி எம்ப்ளாயெல்லாம் ஆஃபீஸில் அப்ரைசல் கிடைக்காம ஒரு டென்ஷனோடு உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். தம்பி டென்ஷன் ஆகாத, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேன்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் உள்ளே போய் சொன்னால் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிரும். அதனால பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம அண்ணன் ஸ்னேக் பாபு தாங்க பார்க்க வந்தோம். பார்க்கும்போதே சும்மா கை கால்லாம் அவ்வளோ நடுக்கம் பிடிச்சிருச்சு. இவ்வளோ பெருசாக அப்படியே சுருண்டு படுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தா நம்ம ஊரில் தண்ணி பாம்பு வரும் பார்த்திங்களா வாய்க்காலில், பார்க்கும்போது என்னமோ மைண்டில் ஃபுல்லாக அதுதான் ஓடிட்டு இருந்தது. இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒரு அப்படியே ஒரு மாதிரி சிலுக்குதுங்க. இவங்கள தான் நேற்று நம்ம சும்மாவே பார்த்துட்டு இருந்தோமே, இப்போ பாருங்கள் காசு கொடுத்து பார்க்குறோம். இவங்க தாங்க புள்ளிமான்கள். சும்மா அங்கே இங்கேன்னு சும்மா குரூப்பிசமோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளாஷ் அடித்தா போதும், நல்லா சிக்னலில் போலீஸ்கிட்ட மாட்டின மாதிரி யூட்டர்ன் அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. நாங்களும் ஓடிட்டோம். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? விஜய் படத்தில் வந்த ஹைனாங்க. இவர் தாங்க நம்ம கிங் ஆஃப் ஜங்கிள் சிங்கம்ங்க. சும்மா ரோருன்னு பக்கம் வந்து ஒரு சவுண்டு கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் என்னமோ சண்டே அதுவுமா நம்ம மத்தியானம் நல்லா மட்டனை சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டுருக்க மாதிரி வாக்கிங் போயிட்டுருக்காரு. தலைவா ஒரு தடவையாவது வந்து சவுண்டு போடியா சிங்கம் அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டோம். தலைவர் டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போயிட்டாருங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கரடி அங்கிளை தாங்க பார்க்க வந்திருக்கோம். எவ்வளோ ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் எவ்வளோ முடிங்க, இந்த வேலை எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த ஷாம்பு பிராண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும் நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் உண்மையான வெக்கேஷன் இருக்கிறது இவங்க தாங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டு ரெஸ்ட் இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு சரி நீங்களாம் ரெஸ்ட் எடுங்க, எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட எங்கள் 2 days ட்ரிப் வந்து முடிஞ்சதுங்க. இது வரைக்கும் எங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் வர வீடியோஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.